மதுரை மத்திய சிறையில் இருக்கிற சவுக்கு சங்கர் மீது தான் தற்பொழுது குண்டாஸ் போடப்பட்டுள்ளது. அதுக்கு அடிப்படையான காரணம், வீட்டுல இருந்தும் கஞ்சா கைப்பற்றுறாங்க. அவருடைய ஆபீஸ்ல சர்ச் பண்றப்ப அங்க கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலான கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்படுகிறது. அப்படி இந்த கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் டீம் அங்க என்ன சொல்றானுங்கன்னா, அந்த பெண் போலீஸ் கிட்ட, பொம்பளை போலீஸ்னா என்ன பெரிய மயிராடி, நாங்க யாருன்னு தெரியுமா, எங்க அண்ணன் சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியுமா, இந்தியாவே பார்த்து பயப்படுற ஒரு ஆளு, நீ அவரை தொட்டினா நீ இந்த வேலையிலே இருக்க மாட்ட, எங்க அண்ணன் உங்களை ஒழிச்சு கட்டிடுவாரு. அந்த பெண் போலீசாரை இழுத்து கீழே தள்ளிடுறானுங்க. ஏற்கனவே போடப்பட்ட குண்டாஸ் இப்ப சமீபமா தான் அது உடைக்கப்படுது நீதிமன்றத்தால. அப்படி இருக்கிற நிலைமையில மறுபடியும் இன்னொரு குண்டாஸ் போட்டு அவர் வைக்கிறதுன்றது, அவர் உள்ளே வச்சிருக்கணும்ன்ற உள்நோக்கத்தாக நடத்தப்படுறதா? இது சரியா? இவன் ஒரு தொடர் கிரிமினல். இந்த கிரிமினலை மீண்டும் குண்டர் சட்டத்தில், அதாவது இவனுங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இருக்குது. சவுக்கு சங்கர், சீமான், இவனுங்க ஆபாசமா பேசுவானுங்க, தப்பா பேசுவானுங்க, அதுக்கு கைதாவானுங்க. கைதாயிட்டா உடனே திமுக அரசு எங்களை எதிர்க்கிறது, உதயநிதி ஸ்டாலின் எங்களை ஒழிக்க பார்க்கிறார் அப்படின்னு திமுகவின் மீது, ஆளும் அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதன் மூலமாக தங்களுடைய புரோக்கர் தொழிலுக்கு ரேட்டிங்கை ஏத்திக்கிறது. சவுக்கு சங்கர் மீது இந்த போக்சோ வழக்கு இருக்குது. அது போக சத்யபிரபு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கொடுத்த புகார் இருக்குது. டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே போடப்பட்ட குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டது. இப்போ கூடுதலா இன்னொரு குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த குண்டாஸ் எதற்காக போடப்பட்டிருக்கு? அதாவது சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே ஒரு குண்டாஸ் போடப்பட்டது. அந்த குண்டாஸ் உச்ச நீதிமன்றத்தால் ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த சூழலில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய பெஞ்ச் முழுவதுமாக சவுக்கு சங்கரினுடைய குண்டாஸை ரத்து செய்தது. ரத்து செய்ததோடு மட்டும் இல்லாமல் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது, அதே போல சமூக ஊடகங்களில் பேசுகின்றவர்களுக்கு அப்படி ஊடகங்கள் செயல்படுவதற்கு தனி விதிகளை உருவாக்க வேண்டும், அதை வரைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டாங்க. உத்தரவிட்டதோடு மட்டுமில்லாமல் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது ஒரு அரசு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. கடந்த குண்டாஸ் எதற்காக போடப்பட்டது அப்படின்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பற்றி அது தொடர்பான ஒரு போலியான டாக்குமெண்ட்டை தயாரித்து சவுக்கு சங்கர் வெளியிட்டாரு. தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மட்டுமல்லாமல் யூடியூப்லயும் இதுல பேசினாரு அப்படின்ற காரணத்திற்காக அவர் மீது குண்டாஸ் சட்டம் பாய்ச்சப்பட்டது. அதைத்தான் சென்னை உயர் நீதிமன்ற அமர்வு ரத்து செய்தது. இந்த சூழலில் மீண்டும் அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது முதல் குண்டாஸ் ரத்தானதுனால அவர் புழல் சிறையில் இருந்து மீண்டும் மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். ஏன்னா தேனியில அவர் மீது ஒரு கஞ்சா கேஸ் இருந்துச்சு. இவர் மீதான குண்டாஸ் ரத்துல சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் மீது குண்டாஸ் ரத்தாயிருச்சு, மற்ற வழக்குகள்ல சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுங்க, தேவை ஏற்பட்டால் மட்டும் அவரை சிறைப்படுத்தலாம், இல்லைன்னா அவரை விடுவிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அப்சர்வேஷன்ல சொல்லி இருந்தாங்க. இதை எடுத்து சென்னை புழல் சிறையில் இருந்து மதுரை மத்திய சிறைக்கு சவுக்கு சங்கர் மாற்றப்படுகிறார். மதுரை மத்திய சிறையில் இருக்கிற சவுக்கு சங்கர் மீது தான் தற்பொழுது குண்டாஸ் போடப்பட்டுள்ளது. அதுக்கு அடிப்படையான காரணம், தேனியில் பதியப்பட்ட வழக்கு. தேனியில என்ன வழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சவுக்கு சங்கரை காவல்துறை, அதாவது பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் அவரை போலீஸ் கைது செய்ய போகிறது என்பதை தெரிந்த சவுக்கு சங்கர் தேனியில போய் தலைமறைவாகிறார். தேனியில ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கிறாரு. அவர் அங்க தங்கி இருக்கிற இடத்தை தெரிந்து கோவை போலீசார் தேனி போலீசாருக்கு தகவல் தர்றாங்க, அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் தங்கி இருந்த விடுதியில் போய் ஆய்வு செய்யறாங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு போலீசார் கேட்குறாங்க. கூடவும் பெண் போலீசாரும் போயிருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது சவுக்கு சங்கர் டீம் அங்க என்ன சொல்றானுங்கன்னா, அந்த பெண் போலீஸுக்கிட்ட, பொம்பளை போலீஸ்னா என்ன பெரிய மயிராடி, நாங்க யாருன்னு தெரியுமா, எங்க அண்ணன் சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியுமா, இந்தியாவே பார்த்து பயப்படுற ஒரு ஆளு, நீ அவரை தொட்டினா நீ இந்த வேலையிலே இருக்க மாட்ட, எங்க அண்ணன் உங்களை ஒழிச்சு கட்டிடுவாரு அப்படின்னு அவங்கள்ட்ட சவால் விடுகிறார்கள். சவால் விடுவதோடு மட்டுமில்லாமல் அந்த பெண் போலீசாரை இழுத்து கீழே தள்ளிடுறானுங்க. இதெல்லாம் அந்த எஃப்ஐஆர்ல இருக்குது. குற்ற எண் 195/2024 அந்த எஃப்ஐஆர்ல இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் கோஷ்டி தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டதை தொடர்ந்து சவுக்கு சங்கர் அண்ட் டீமை போலீசார் கைது செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, இப்படி சவுக்கு சங்கர் கஞ்சா கடத்துறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவலின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் தங்கி இருந்த அந்த லாட்ஜோட ரூம் மற்றும் அவருடைய கார்
இன்னோவா கிறிஸ்டா கார், இந்த ரெண்டையும் வந்து சர்ச் பண்றாங்க போலீஸ். இது அதிகாலை 3:40 மணிக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறது. அப்போ அவருடைய ரூமை செக் பண்ணும் போதும் சரி, காரை செக் பண்றப்பையும் கிட்டத்தட்ட 300 கிராம் அளவிற்கு கஞ்சா பிடிபடுது. கஞ்சா பிடிபடுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த கஞ்சா சுருட்டுவதற்கான அந்த பேப்பர், அந்த கோன்னு சொல்ற அந்த பேப்பரும் வந்து கைப்பற்றுறாங்க. இதை அங்க இருக்கிற தாசில்தார் முன்னிலையில் அதை எடை போட்டு இதெல்லாம் நாங்க கைப்பற்றுறோம் அப்படின்னு இந்த பொருட்களை வந்து சேகரிக்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் காலை 7 மணிக்கு போடப்படுகிறது. இந்த கஞ்சா வழக்குல சவுக்கு சங்கர் மட்டுமில்லாமல் அவர் உதவியாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்படுறாங்க. கஞ்சா அங்க மட்டும் இருந்துதான் கைப்பற்றப்பட்டுச்சா அப்படின்னா அது மட்டும் இல்ல. சென்னை மதுரவாயல்ல இருக்கிற அவருடைய வீடு சோதனையிடப்படுகிறது. அதே போல டி நகரில் இருந்த அவருடைய ஆபீஸ் வந்து சவுக்கு மீடியா ஆபீஸ் சோதனையிடப்படுகிறது. வீட்டுல இருந்தும் கஞ்சா கைப்பற்றுறாங்க. அதே போல இங்க டி நகர் அவருடைய ஆபீஸ்ல சர்ச் பண்றப்ப அங்க கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலான கஞ்சா போலீசாரால் வந்து கைப்பற்றப்படுகிறது. அந்த காட்சிகள்லாம் அன்னைக்கு ஊடகத்துல வந்துச்சு. போலீசார் போய் கதவை திறப்பதும் உள்ள சர்ச் பண்ணி கஞ்சா பாக்கெட்டோட வெளில வந்த அந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்படி இந்த கஞ்சா வழக்கில் தேனி எஸ்பியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தேனி மாவட்ட கலெக்டர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தை போட்டுள்ளார். மதுரை மத்திய சிறையில் இருக்கின்ற சவுக்கு சங்கருக்கு இந்த குண்டாசுக்கான நகல் அப்படின்றது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்து இன்னும் சவுக்கு சங்கர் 2-3 மாசமாவது சிறையில் இருப்பார், அல்லது இதை எதிர்த்து ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட்டை வந்து அணுகி குண்டாஸ் எப்படி ரத்து செஞ்சாங்களோ அதை போல ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே குண்டாஸ் ரத்தானதால் அவர் மீது இந்த குண்டாசை நீதிபதிகள் எப்படி பார்ப்பார்கள் அப்படின்றதும் ஒரு முக்கிய கேள்வியாக நம்ம முன்னாடி இருக்கு. ஏற்கனவே போடப்பட்ட குண்டாஸ் இப்ப சமீபமா தான் வந்து அது வந்து உடைக்கப்படுது நீதிமன்றத்தால. அப்படி இருக்கிற நிலைமையில மறுபடியும் இன்னொரு குண்டாஸ் போட்டு அவர் வைக்கிறதுன்றது அவர் உள்ளே வச்சிருக்கணுன்ற உள்நோக்கத்தாக நடத்தப்படுறதா? இது சரியா? இல்ல, பொதுவாக எந்த நபருக்கும் குண்டாஸ் போடுறது அப்படின்றது ஏற்க முடியாது. உண்மையிலேயே குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா தொடர் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள், வெளியில் அவர்கள் வந்து நடமாடினால் சமூகத்திற்கு பிரச்சனை அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் மீது குண்டாஸ் போடுவதில் எந்த தவறும் இல்லை. இப்படி இல்லாத சாமானியர்கள் மீது குண்டாஸ் சட்டம் வந்து பயன்படுத்தப்படுவது மிக மிக தவறானது, அது எதிர்க்கக்கூடிய விஷயம். ஆனால் சவுக்கு சங்கர் மீது போடப்படுகின்ற குண்டாஸ் 100க்கு 100% சரி அப்படின்றதா என்னுடைய கருத்து. ஏன்னா சவுக்கு சங்கரனுடைய செயல்பாடுகள் அப்படிப்பட்டது. பாஜகவோடு சேர்ந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக தொடர்ந்து அஜெண்டாக்களை கட்டமைப்பது. இப்ப ஏற்கனவே மாதேஷ் மதன் ரவிச்சந்திரன் நடத்திய அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான். என்ன வாக்குமூலம் கொடுத்தான்? அதாவது உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அவருடைய மருமகன் ஆதித்யா, அவர் வந்து எங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாரு, ஜி ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு. அவங்களுக்குள்ள தொழில் போட்டு ஜி ஸ்கொயரை அட்டாக் பண்ணுங்கன்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. நான் உடனே சவுக்கு சங்கர்கிட்ட சொன்னேன். சவுக்கு சங்கர் உடனடியா வந்து பேசினாரு. 10 நிமிஷத்திலேயே வந்து 4000 பேர் பார்த்துட்டான் சார் அப்படின்னு ஒரு பெருமையாக அதை இந்த ஆதன் தமிழ் மாதேஷ் வந்து பதிவு செஞ்சான். சவுக்கு சங்கரும் இந்த ஊடகங்களும் எப்படி செயல்படுகிறது அப்படின்றதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து முத்துராமலிங்க தேவரினுடைய ஜெயந்தி. முத்துராமலிங்க தேவர் மேல மாற்று கருத்து இருக்கலாம், இல்ல ஆதரிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அந்த முத்துராமலிங்க தேவரினுடைய ஜெயந்திக்கு போகிறவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்க தான், அவங்க படிக்காதவங்க, காட்டு மிராண்டிங்க, குடிகாரர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தையே இழிவுபடுத்தும் விதமாக பேசுவது. அவங்கள மட்டும் இல்ல, எந்த ஜாதியினரையும் அப்படி இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுவது ரொம்ப தவறான விஷயம். அடுத்து பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு இன்னைக்கு தான் பேசுறாரா? நீதிபதிகள், அதாவது மாவட்ட நீதிபதிகள் அங்க வேலை செய்கின்ற ஓஏ பெண்களை, அந்த கைம்பெண்களை தங்களுடைய வசதிக்காக பயன்படுத்துகிறார்கள். வேலை செய்யாமலேயே சம்பளம் வாங்கலாம் என்பதற்காக அந்த பெண்களும் படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அதற்கடுத்து என்ன சொல்றாரு? ஏடிஜிபி அருண் குறித்து, எஸ்பி வருண் குறித்து இழிவாக பேசுகிறார், பாலியல் ரீதியாக அவர்களை சித்தரித்து பேசுகிறார். அதற்கு ஏதாவது அவர் ஆதாரம் கொடுத்து பேசி இருக்கணும். ஆனா எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. ஆனால் அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. காவல்துறையில் உள்ள பெண் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர், எஸ்பி, கான்ஸ்டபிள் எதுவா இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்து உயர் பதவிக்கு வருவதற்காக படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு மிக கேவலமாக, தரக்குறைவாக, கீழ்த்தரமாக பேசினான். இதெல்லாம் கருத்து சுதந்திரம் அப்படின்னு அவனுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. வெக்கம் கெட்டவனுங்க. இந்த நாம் தமிழர் கட்சி சீமானும் இதெல்லாம் கருத்து சுதந்திரம்,
குண்டர் சட்டம் போடக்கூடாது அப்படின்றாங்க. இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டிங்கா இல்லையா? தொடர்ந்து செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்வது, இது எப்படி கருத்துரிமைக்குள்ள வரும்? இது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரனுடைய தொடர் செயல்பாடுகள் எப்படிப்பட்டது? ஸ்டெர்லைட்டில் இறந்தவர்களை எவ்வளவு கேவலமா கொச்சைப்படுத்தினார். இதே இன்னும் சொல்ல போனால் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் சார்பாக ஸ்டெர்லைட்டில் சுடப்பட்டவர்கள் அவங்க எல்லாருமே நெஞ்சு, தலை இந்த மாதிரி குறிவைத்து சுடப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பா நீங்க பிரேத பரிசோதனை நடத்தணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறப்ப அதை வைத்து பிண அரசியல் செய்கிறது மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் அப்படின்னு கூச்சமே இல்லாம பேசினவன் 8 ரவுண்டு வந்து சுட்டாங்க அப்படின்னு அறிக்கையில இருக்கு, அருணா ஜெகதீசன் அறிக்கையில இருக்கு. ஆனா இவன் கூச்சமே இல்லாம 1 ரவுண்டு தான் சுட்டாங்க, அதுவும் வந்து டெம்போ டிராவலரை பார்த்து சுட்டாங்க, மக்கள் வந்து குறுக்க பாஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னான். ராம்குமார் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அந்த இளைஞன், அந்த இளைஞனுக்கும் அந்த கொலைக்கும், சுவாதி கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இன்னும் அதை உறுதியாவே நிரூபிக்கல. அதுல இன்னும் 1000 சந்தேகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபரை, ஏன்னா அது ஒரு ஆணவ கொலைன்னு சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு நபரை சிறைப்பிடித்து போலீஸ் சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் மர்மமான முறையில் சாகுறான். கேட்டா உயர கடிச்சு செத்துட்டான் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விடுறாங்க. ஆனால் அது தொடர்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் அவங்கள மாநில மனித உரிமைகள் ஆணையத்துல வழக்கறிஞரும் முன்னாள் நீதிபதியுமான ராம்ராஜ் அவர் குறுக்கு விசாரணை செய்யறாரு. எப்படிங்க கடிச்ச உயர்ல மின்சாரமே பாயாதப்போ நீங்க எப்படி அவர் உயர கடிச்சு செத்தாரு அப்படின்னு முக்கியமான பாயிண்ட புடிச்சு கேள்வி கேட்கிறப்ப அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், ராம்குமார் கடித்த உயரில் மின்சாரமே பாயவில்லை அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட மாநில மனித உரிமைகள் ஆணையம் 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட ராம்குமார் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிதி உதவி செய்யணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைத்தார்கள். ஆனா இவன் என்ன சொன்னான்? ஒரு பீடி துண்டுக்காக கழுத்தறுத்துக்கிட்டான். அங்க இருக்கிறவனுங்க வந்து இப்படி பீடி, கஞ்சா இதெல்லாம் கிடைக்கலன்னா இப்படி வயரை பிடிச்சி கடி பண்ணு மிரட்டுவானுங்க, அப்படி கடிச்சு ராம்குமார் செத்துட்டான் அப்படின்னு மிக கேவலமான அவதூறை போலீஸுக்கு ஆதரவாக பரப்பினான். இது ஸ்ரீமதி வழக்குல சக்தி பள்ளியில அவங்க அம்மா சரியில்லை, அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுச்சு அப்படின்னு 2 பேரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணான். இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுச்சு, அது பொறுக்காம தான் இவங்க அம்மா வந்து டார்ச்சர் பண்ணுச்சு, அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சு. அவங்க அம்மாவுக்கும் வந்து தவறான, ஆமா, அவங்க அம்மாவையும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணான். இப்ப அவங்க அம்மாவும் போக்சோல புகார் கொடுத்திருக்கிறாங்க. சத்யபிரபு அவரும் வந்து போக்சோல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதனால இவன் வந்து ஒரு தொடர் கிரிமினல். இந்த கிரிமினலை மீண்டும் குண்டர் சட்டத்தில் அடைத்தது எந்த தவறும் இல்லை. ஆனால் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்றது ஒரு மிக கேள்விக்குறியான ஒரு விஷயம். சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு வரும்போது பத்திரிகையாளர்களை பார்த்து கத்துறாரு, என்னை பார்த்து உதயநிதி ஸ்டாலினும் திமுக அரசும் வந்து பயப்படுது, அதனாலதான் வந்து நாள்தோறும் என் மேல புதிய புதிய வழக்குகள் போட்டு கைது பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவன் வந்து பார்ப்பனர்களால், குறிப்பா TN கோபாலன் என்கின்ற அந்த பார்ப்பன லாபியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏவல் நாய். இன்னொரு புறம் போலீஸினுடைய கூலிப்படை தான் இந்த சவுக்கு சங்கர் அடிப்படையில். அதாவது இவனுங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. சவுக்கு சங்கர், சீமான் இவங்களுக்கெல்லாம் இவனுங்க ஆபாசமா பேசுவானுங்க, தப்பா பேசுவானுங்க, அதுக்கு கைதாவானுங்க. கைதாயிட்டா உடனே திமுக அரசு எங்களை எதிர்க்கிறது, உதயநிதி ஸ்டாலின் எங்களை ஒழிக்க பார்க்கிறார் அப்படின்னு திமுகவின் மீது, ஆளும் அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதன் மூலமாக தங்களுடைய புரோக்கர் தொழிலுக்கு ரேட்டிங்கை ஏத்திக்கிறது. இது வந்து ஒரு மார்க்கெட்டை ஏத்திக்கிற மாதிரி. ஊடக புரோக்கர்கள் தங்கள் செய்த குற்றத்திற்காக வழக்கு போட்டா உடனே அரசு, உதயநிதி, ஏன் ஸ்டாலின் இருக்கிறாரு, ஸ்டாலினை சொல்ல வேண்டியதானே, அவர் ஏன் சொல்றாரு, ஏன் மோடியையும் சொல்ல வேண்டியதானே, மோடிக்கு நான் வந்து ஊடகத்தில் பேசுவது பிடிக்கவில்லை, ஸ்டாலினா சொன்னாரு இல்ல உதயநிதி ஸ்டாலினா சொன்னாரு, நீ போய் இப்படி பேசுப்பா, உன்னை பிடிச்சி உள்ள போடுறோம், பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசு அப்படின்னு சொன்னாங்களா? இவனா வந்து உன்னை கிளப்பி விட்டுக்கிட்டு, இவனா இப்ப கஞ்சா இவன் வச்சிருந்தான், கையங்களமா சிக்கி இருக்கிறான், இவன் வீட்டுல கஞ்சா இருந்திருக்குது, இதுக்கெல்லாம் அவன் என்ன, இதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு ராஜா. நீ கஞ்சா வந்து அடிப்பன்றது உன்னுடைய நண்பர்களே பலரும் ஊடகத்துல உட்காந்து, உன்னுடைய முன்னாள் நண்பர்களே எல்லாரும் ஊடகத்துல உட்காந்து பேசிட்டாங்க. நீ வந்து உன்னுடைய பெண் நண்பருக்கு எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிற அப்படின்றதையும் பேசிட்டாங்க. இப்படியெல்லாம் இவன் அம்பலப்பட்டு போயிட்டான். இதை சரி கட்டுனா என்ன பண்ணும்? திமுக என்னை அழிக்க பார்க்கிறது. இப்ப முன்ன வந்து சில ஊடக புரோக்கர்கள் இருந்தாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ஜெயிலுக்கு போன உடனே ஜெயிலில் வைத்து சவுக்கை கொல்ல சதி செய்கிறார்கள், செந்தில் பாலாஜி கொல்ல பார்க்கிறார்,
இந்த அமைச்சர் கொல்ல பார்க்கிறார் அப்படின்னு போன தடவை ஜெயிலுக்கு போனப்ப சொன்னான். போன தடவை நீதிபதிகளை பத்தி ஆபாசமா பேசி ஜெயிலுக்கு போனா இல்ல அந்த வழக்கு கூட காவல்துறை போட்டது கிடையாது, நீதிபதியே போட்டது. அப்போ அந்த மாதிரி கட்டுக்கதைகளை பரப்புனா வெளியே வந்து திமுக அரசு என்னை ஒழிக்க பார்க்கிறது, சிறையில் வைத்து என்னை கொல்ல நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் சொன்னான். ஆனா உண்மை என்ன, நீதிபதியின் உத்தரவின் பேர்ல அவனை சிறையில் அடைச்சாங்க. இப்ப இந்த கதையும் அதே தான். இதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்லாம் இவன் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆள் இல்லை. இவன் ஒரு டம்மி பீஸு, 5ம் 10ம் போட்டா யாருக்காக வேணாலும் கூவுற போய் எடப்பாடியோட புளியோதரை மாநாட்டையே வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளின ஒரு எச்சப்பைய தான் இந்த சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் மீது இந்த போக்சோ வழக்கு இருக்குது. அது போக சத்யபிரபு இங்க டிவிஎஸ்சியில தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கொடுத்த புகார் இருக்குது. அவன் வேலை செய்யறப்பயே இது போன்ற யூடியூப் சேனல்கள்ல பேசி லஞ்சம் வாங்கினது, சொத்து சேர்த்தது, இது போன்ற பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் அவர் மேல வந்து வழக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப அதில் மீது போலீஸ் கட்டாயம் வழக்கு பதிவு செய்யணும். இப்படி அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்து இந்த சமூக விரோதியை சரியான முறையில் போலீசார் தண்டிக்கணும். இல்லைன்னா இது போன்ற சமூக விரோதிகளை வெளியில் நடமாட விட்டால் அது தமிழ் மக்களுக்கு கேடானது. இவர்கள் வந்து நெரேட்டிவ் இவங்க வைத்த நம்பிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பாஜகவிற்காகவும் காசு கொடுத்தால் கூலிப்படையாக செயல்பட்டு இன்னொரு தரப்பை ஏவி கடிக்கின்ற ஒரு அயோக்கியனா இந்த சவுக்கு சங்கர் செயல்பட்டு இருக்கிறான். ரொம்ப இதை விட எப்படி கேவலமா பேச முடியும்? நீதிபதியை கேவலமா பேசுறான், போலீஸ கேவலமா பேசுறான், பொதுமக்களை கேவலமா பேசுறான், யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட தரப்பை எல்லாம் கேவலப்படுத்தி பேசுறான். இது கருத்து சுதந்திரத்தில் வருமா? இதெல்லாம் கருத்தா இருக்க முடியுமா? அந்த சவுக்கு சங்கரை சிறையில் அடைப்பதை மீண்டும் குண்டர் சட்டத்தில் போடுவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்து. இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பா பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.